டியூஸ்டே ஆஃப்டர்நூன் இப்போ பார்த்தீங்கன்னா கனடாவில் வெதர் வந்து 7 டிகிரியாக இருந்தது. இப்போ பார்த்தீங்களா எங்களுக்கு இலையுதிர் காலம். இந்த இலைகள் எல்லாம் உதிர்ந்து கொண்டு மரங்கள் எல்லாம் பார்க்கும்போது நல்ல ஒரு வடிவாக இருந்தது. க்ரீனாக இருக்கிற மரம் ஒவ்வொரு கலராக மாறி தண்டை இலையுதிர் காலத்தில் இலைகளை உதிர்த்து கொண்டிருக்கிற வீடியோ தான் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற வீடியோ. கனடாவில் பார்த்தீங்கன்னா October 31 ஹாலோவின் செலிப்ரேஷன். அதுக்கு தான் ஒரு பூசணிக்காயை வேண்டி வந்து அதை வெட்டி அதுக்குள்ளே லைட் போட்டு வீட்டுக்கு வடிவா முன்னுக்கு எல்லோரும் வச்சுருப்பேன் அவங்க. அப்போ நாங்களும் அப்படி ஒரு பூசணிக்காயை வேண்டி வந்து அதை டெக்கரேட் பண்ணி அதை எப்படி டெக்கரேட் பண்ணாங்க, அதுக்குள்ளே எப்படி லைட் போட்டாங்கன்றது தான் இந்த ஃபுல் வீடியோ. இந்த ஹோல் வீக்கே ஸ்கூல்லலாம் பார்த்திங்கன்னா ஹாலோவின் செலிப்ரேஷன். ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு விதமான உடுப்பு போட்டு ஹாலோவினை பிள்ளைகள் எல்லாரும் செலிப்ரேஷன் பண்ணுறவங்க. அப்போ அவங்களோட சேர்ந்து நாங்களும் செலிப்ரேஷன் பண்ணுவோம்ட்டு தான் இந்த பம்கின் எல்லாம் சோடித்து வீட்டுக்கு முன்னால் வச்சுருக்குறோம். எப்படி இந்த பம்கினை இப்படி டெக்கரேட் பண்ணாங்கன்றது தான் இந்த ஃபுல் வீடியோ. இப்போ பூசணிக்காயை வேண்டி கொண்டு வந்து பூசணிக்காயை அந்த மேற்பகுதியை நீக்க வேணும். அப்போ அதுக்கு ஒரு கோடை போட்டு இதான் அதுக்குரிய வெட்டுறதுக்குரிய கத்தி அதுகள். இப்போ பூசணிக்காயை மேற்பகுதியை இப்போ நாங்கள் அகற்ற வேணும். அப்போ அதைத்தான் இப்போ வெட்டி கொண்டிருக்கிறோம் அந்த மேற்பகுதியை. ஒவ்வொரு வருஷமும் இந்த ஹாலோவின் செலிப்ரேஷனில் ஒவ்வொரு விதமான டெக்கரேஷன் செய்கிறாங்க. இந்த முறை பூசணிக்காயை வண்டி வந்து அதில் டெக்கரேட் பண்ணுவோம்னுட்டு இப்போ பூசணிக்காயின் மேற்பகுதியை வெட்டி எடுத்துட்டோம். அதுக்குள்ளே உள்ளதெல்லாம் வட்டையும் க்ளீனாக ரிமூவ் பண்ண வேணும். அப்போ தான் அதுக்குள்ளே லைட்டுகளெல்லாம் போட நல்ல ஒரு வடிவாக இருக்கும். அப்போ அதுகளை தான் இப்போ ரிமூவ் பண்ணி கொண்டிருக்கிறோம். இப்போ இந்த உள்ளுக்குள்ளே உள்ள எல்லாத்தையும் ஒரு சீட்ஸும் உள்ளுக்குள்ளே இல்லாத மாதிரி எல்லாத்தையும் இப்போ நாங்கள் வடிவாக எல்லாத்தையும் வெளியில் எடுத்து கொண்டிருக்கிறோம். ஹாலோவின் என்றால் இங்கே வந்து பேய்களில் திருநாள். பேய்கள் மாதிரி வீடுகளுக்கு முன்னுக்கெல்லாம் பேய்கள உருவப்படம் படங்கள் எல்லாம் போட்டு வடிவாக டெக்கரேட் பண்ணி வைப்பாங்க. அதுதான் இங்கே ஹாலோவின்னு சொல்லுவாங்க. இது பேய்களினுடைய ஒரு திருநாள். அந்த நாளை எல்லா வீடுகளும் செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஷாப்பிங் சென்டர்கள், மால்கள் எல்லா இடமும் பார்த்திங்கன்னா இப்போ ஹாலோவின் செலிப்ரேஷன் தான் எங்கே பார்த்தாலும் நாங்கள் இப்போ பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். அப்போ இந்த பூசணிக்காயில் உள்ள எல்லாத்தையும் இப்போ உள்ளுக்குள்ளே உள்ள எல்லா ஸ்வீட்ஸையும் வெளியில் நாங்கள் வடிவாக எடுத்துட்டோம். இப்போ எங்களுக்கு விரும்புகிற மாதிரியான உருவங்களை நாங்கள் வெட்டலாம். நாங்கள் ஒரு ஸ்டிக்கரை ஒட்டிட்டு அதுக்கு மேலால் மாக்கரால் கீறிட்டு நாங்கள் உருவங்கள் ஒரு உருவம் மாதிரி வெட்டலாம். எப்படி வேணுமென்றாலும் எங்களுக்கு இஷ்டப்பட்ட மாதிரி நாங்கள் உருவங்கள் வெட்டலாம். நாங்கள் இப்போ ஒரு ஸ்டிக்கரை ஒட்டிட்டு அதுக்கு மேலால் மாக்கரை கீறிட்டு உருவங்களை இப்போ வெட்டி கொண்டிருக்கிறோம். இப்போ மூக்கு வெட்டியாச்சு, கண்ணும் வாயும் வெட்ட போகிறோம். இப்போ நீங்கள் பூசணிக்காயை வேண்டிட்டு உங்களுக்கு விருப்பமான மாதிரி உருவங்களை வெட்டலாம். இப்போ கண் வெட்டியாச்சு.
கண்ணையும் வெட்டிட்டு வாயையும் வெட்டிட்டு வடிவாக அதை டெக்கரேட் பண்ண வேணும். கலோவின் உடுப்புகள் எல்லாம் போட வேணும். இப்போ கலோவின் 31ஆம் தேதினா அண்டு பிள்ளைகள் எல்லாம் ஸ்கூலுகளுக்கு கலோவின் உடுப்பு தான் போட்டு போகணும். அவைகளுக்கு என்ன விருப்பமோ இப்போ கலோவின் உடுப்புகள் என்று இருக்குது. அதுகளில் ஏதாவது ஒன்று பாய்ஸுக்கு கேர்ள்ஸுக்கு இருக்குது. அதை வேண்டி அன்றைக்கு அவைகள் கலோவின் செலிப்ரேஷன் தான் 31st அண்டு ஸ்கூலில் வீடுகள் எல்லாம் செலிப்ரேட் பண்ணுவினோம். இப்போ வாய் வெட்டி கொண்டிருக்கிறோம். இப்படியெல்லாம் நாங்கள் வெட்டி கொண்டிருக்க கூட எங்கள் பிள்ளைகளிலிருந்து வடிவாக பார்த்து கொண்டு இருந்தவங்க எப்படி வெட்டுறதுன்னு வெட்டுவாங்க. அவங்க பார்த்து கொண்டிருக்குறாங்க எப்படி செய்கிறதுன்றதெல்லாம். இப்போ வாயையும் வெட்டிட்டு இப்போ எப்படி வேணுமென்றாலும் இதுக்கு மேலே கலோவினுக்குரிய இந்த டெக்கரேஷன் எல்லாம் வச்சு சிலாக்கள் டெக்கரேட் பண்ணுவினா நாங்கள் எங்கள்கிட்ட இருந்ததை வேணுனதை வச்சுட்டு தான் நானுங்க இந்த பூசணிக்காயை டெக்கரேட் பண்ண போகிறோம். அப்படியே பார்த்தீங்கன்னா இப்போ வாயையும் வடிவாக வெட்டி எடுத்தாச்சு. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இந்த பூசணிக்காயை டெக்கரேட் பண்ணி இப்படி தான் அதோட அவுட்லுக் வந்தது. இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.